மதுபானம் அருந்துகிற நிலையில் இருத்தல் கூடாது. உங்களுடைய மரணம் சூதாட்டம் ஆடுகிற கிளப்பில் வைத்து இருத்தல் கூடாது. உங்களுடைய மரணம் லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினூன் லா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமினூன். விபச்சாரம் செய்யும் பொழுது ஒரு மனிதன் மூமின் அல்ல. திருடுகிற பொழுது ஒரு மனிதன் மூமின் அல்ல. மது அருந்துகிற பொழுது ஒரு மனிதன் மூமின் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விபச்சாரம் செய்யும் பொழுது விபச்சாரத்திற்காக ஆடைகளை கலட்டுகிற அதே நேரத்தில் இஸ்லாம் அவனை விட்டு விலகுகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நிலையில் உங்களுக்கு மரணம் வந்துவிடக் கூடாது. வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடிய நேரத்தில் மரணம் வந்துவிடக் கூடாது. வட்டி வாங்குகிறவர், வட்டி கொடுப்பவர், வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுபவர், வட்டி வசூலிப்பவர், வட்டிக்கு கணக்கு வரவு செலவு பார்ப்பவர் எல்லோருக்கும் காலிதீன ஃபீஹா நிரந்தரமான நரகம் என்று அல்லாஹ் அறிவித்தானே. அந்த நிலையில் நீங்கள் இருக்கிற பொழுது அந்த சம்பவம் உங்களுக்கு நிகழக்கூடாது நண்பர்களே. நிகழ்ந்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் நாசமாகிவிடும். எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாழ்க்கையை தந்தான்? எதற்காக வேண்டி வாழ்நாளை தந்தான்? உலகத்தில் சுகம் அனுபவிக்க அல்ல, உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதற்காக வேண்டி அல்ல. இது குறித்து ஒரு விசாரணை உண்டு என்கிறானே. அந்த தீய பழக்க வழக்கம் இருக்கிற நேரத்தில் நமக்கு மரணம் வரக்கூடாது. ஆகவே அல்லாஹ் சொல்கிறான், 3வது அத்தியாயம் 102வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவாறு பயப்படுங்கள், மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்.